ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 உள்ள மாணவர்களுக்கு எது சிறந்த கல்லூரி, எந்த கல்லூரியை தேர்வு செஞ்சால் அவங்க நல்ல பிளேஸ்மெண்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இப்போ எனக்கு 7 மணி போல் ஒருத்தவன் வந்து எனக்கு ஃபோன் போட்டிருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனோட யூசர் ஐடியாவும் பாஸ்வேர்டும் வந்து கேட்டிருந்தா காலேஜில் சொல்லியிருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் யாருக்கும் எட்டாயிரத்துக்கு ஒன்றும் கொடுக்காதீங்க. அவனோட சினாரியோ மட்டும் நான் சொல்லிட்டு நான் வீடியோக்கு வர போகிறேன். என்னன்னா, இப்போது அந்த பொண்ணு வந்து ஒரு 183 கட் ஆஃப் போல் வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு கல்லூரி வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க, ஓகேவா. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும்போது சும்மா நான் ஒரு சீட்டை லாட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கொடுத்து லாட் பண்ணியிருக்காங்க. அப்படி லாட் பண்ண சீட்டு வந்து 10,000 வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி நான் அந்த கல்லூரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. சரி இதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன சொன்னேன்னா, சரி அந்த கல்லூரி இருக்கட்டும், 10,000 தானே, சரி ஓகே பார்த்துக்கலாம், ஓகே நீங்கள் ஒரு நல்ல கல்லூரி வந்து பாருங்கள், ஏன்னா நீங்கள் நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, ஓகேவா. அதை விட்டுட்டு அதோட ரொம்ப ஒரு மீடியமான கல்லூரிக்கு ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வேறு மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50,000 வந்து லெஸ் பண்ணி தரேன் 1 இயருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த இயர் வந்து நீங்கள் நல்ல சிஜிபியை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே 50,000 வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாருன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு உடனே யார்கிட்டையும் அந்த ஐடி பாஸ்வேர்டு எதையும் கொடுக்காம அந்த காலேஜை விட்டுட்டு முதல்ல வாங்க, ஓகேவா. பிவேர் ஆஃப் ஃப்ராட் காலேஜஸ். இது எப்படி சொல்றது, இது வந்து ஒரு லாக்கு வந்து அகேன்ஸ்டானது. லான்னு சொல்றதோட டிஎன்ஏ கவுன்சிலிங் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து சீட் வந்து இந்த மாதிரி நம்ம பாஸ்வேர்ட் கேட்கறதுலாம் வந்து இல்லீகல், ஓகேவா. இந்த காலேஜஸ் வந்து நிறைய தெரிஞ்சிருந்தோம், ஏன் பண்றான்னு எனக்கு தெரியல. மேபி கண்டுக்காம கூட இருக்கலாம், ஓகேவா. கண்டுக்காம இருக்கிறதுனால நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படி யாருன்னா கேட்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்க, ஓகேவா. ஏன்னா இந்த மாதிரி கேட்குற காலேஜஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அது வந்து சீட்டு அலாட் ஆகாமல் எனக்கு வேஸ்ட்டாக இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட்டு, அதனால இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தினா நான் உனக்கு வந்து அமௌண்ட் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற காலேஜ் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகேவா. ஸோ பி அவேர் ஆஃப் ஃப்ராட் காலேஜஸ், ஓகேவா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 மாணவர்கள் ரொம்ப ஆர்வமுடன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலேஜஸ், ஓகேவா. உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, பட் ஆனால் இந்த காலேஜ் வந்து இருக்குதான்னு முதல்ல நீங்கள் பாருங்கள். ஏன்னா சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து இப்போ கமெண்ட்ஸில் கூட இப்போ கேட்டிருந்தாங்க, என்ன எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் வந்து எதுவும் டிசைட் பண்ண முடியாது, ஏன்னா சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அதனால கட் ஆஃப் வந்து கம்மி தான் ஆக போகுது. கிடைக்குமா கிடைக்காதுன்றது மேலே ஒருத்தவர் தான், அவன் பார்த்துப்பான், ஓகேவா. நீங்கள் வந்து கேட்குறது கேளுங்க, ஓகேவா. இப்போவே வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டுலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல கல்லூரி கிடைக்கும். நான் வந்து இப்போ அண்ணா நான் செகண்ட் ரவுண்டில் தானே வரேன், எஸ்எஸ்என் கிடைக்குமானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டாதீங்க. எஸ்எஸ்எனும் கிடைக்கும், ஓகேவா. எவனோ ஒருத்தன் வந்து வேணான்னு சொல்லிட்டு சீட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனால் அது நீங்கள் உனக்கு உண்மையாக உனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த சீட்டு உனக்கு தான், சரியா. அதை விட்டுட்டு எனக்கு கிடைக்குமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு திண்டாட்டமா அப்படின்லாம் இருக்க வேணாம். சீட் இருக்குன்னா அது உனக்கு தான், ஓகேவா. சீட்டு அவ்வளோ சீட் இருக்கு, அவ்வளோ சீட்டில் உனக்கு ஒரு சீட் இருக்காதா, அதை விட நீ கேட்குற சீட் வந்து உனக்கு இருக்காதா. உனக்கு ஏற்ற மார்க்குக்கு கண்டிப்பாக உனக்கு ஒரு சீட் இருக்கும். ஆனால் அது நீ என்ன பண்ணணும்னா, அதை விட நல்ல கல்லூரியை வந்து நீ ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் உனக்கு அதை விட நீ நினச்சதை விட பெரிய இது வந்து மேலே ஒருத்தர் வந்து பார்த்து கொடுப்பான். அதுவும் உன் கையில் தான் இருக்குது, சரியா. அதை விட்டுட்டு எனக்கு கிடைக்காதுன்னா நான் இந்த கல்லூரி வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என் மைண்ட் செட் வச்சுக்கிட்டு எடுத்தோடனே ஒரு மட்டமான கல்லூரி இந்த கட் ஆஃப் தான் கிடைக்கும், போன வருஷம் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த இதை மைண்டில் வச்சுக்கிட்டே நான் இதோடைய வாழ்க்கை வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷத்தையும் ஓட்டிக்கின்னு வச்சுக்கோங்க. அடுத்த 4 வருஷம் வந்து உன் வாழ்க்கை வந்து சுவாகா தான், ஓகேவா. நாமம் போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆக நீங்கள் வந்து கல்லூரியை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம், ஓகேவா. நான் போன வீடியோவில் ரவுண்ட் 1 கல்லூரிக்கான வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் ராஜலட்சுமி காலேஜ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அதே தான் சொல்கிறேன். ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 மாணவர்கள் நீங்கள் வந்து ரவுண்ட் 2 குறிப்பாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஓகேவா. ஆனால் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து வேறுபடும். எஸ்சி எஸ்டி மாணவர்கள் நீங்கள் எஸ்எஸ்என் கூட சூஸ் பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப்
இருக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்கு வந்து தனியான வீடியோ போடுறேன். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் ஓசி எம்பிசி அண்ட் பிசி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 3 கேட்டகரிக்குள்ள ஒரு பசங்க மட்டும் அதை பாருங்க. இந்த கல்லூரியை வந்து நீங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போட வேண்டிய சாய்ஸ் லிஸ்ட் நான் மேலே சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே சொன்னதுன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 15 கல்லூரிகள், அந்த 15 கல்லூரிகளுக்கு சீட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த சாய்ஸ் லிஸ்ட்டே வந்து கையை வைக்கணும். ஓகேவா? நீங்க வந்து முதல்ல ப்ரிஃபர் பண்ற கல்லூரி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில நீங்க வைக்கணும். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு வரும்போது சிஎஸ்சி அண்ட் சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ் பிளஸ் இசிஇ இதை 3 கேட்டகரியை சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா இதுவே உங்களுக்கு வந்து 10 சாய்ஸ் லிஸ்ட் கொண்டு வந்துடும். ஏன்னா சிஎஸ்சி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சிஎஸ்பிஎஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, அது மாதிரி வந்து சைபர் செக்யூரிட்டி, அது மாதிரி வைடர் ரோபோட்டிக்ஸ், அது மாதிரி வைடரா ராஜலட்சுமியில வந்து ஒரு நல்ல சிஎஸ்சிஎஸ் சம்பந்தப்பட்ட நிறைய கோர்சஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க ராஜலட்சுமியில இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. நீ ராஜலட்சுமி முதல்ல என்ட்ரு ஆகணும். ஓகேவா? கோர்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, மெக்கானிக்கல் வந்து ப்ரிஃபரபிளி நான் வேணாம்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். மெக்கானிக்கல் எடுக்காதீங்க. ஆனால் ட்ரிபிள்இ வைக்குமே நீங்க பாருங்க. ட்ரிபிள்இ வைக்குமே நீங்க வந்து கேட்டு ராஜலட்சுமியில இருந்துச்சுன்னா டப்புன்னு எடுத்துருங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட் வந்து வந்துச்சுன்னா என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. நீங்க இசிஇ ட்ரிபிள்இ தான் எவனா இருந்தாலுமே நீங்க வந்து கடைசியில பிளேஸ்மெண்ட் வந்து ஐடி கம்பெனில தான் போய் நிற்பீங்க. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்படும் போதுதான் நீங்க வந்து இதுவா இருப்பீங்க. அதே மாதிரி நான் சொல்றேன், சாய்ஸ் லிஸ்ட் வந்து நான் என் அண்ணன் கிட்ட தரேன், என் தம்பி கிட்ட தரேன், வேற எவ்வளோ கண்டான ஒருத்தன் இருப்பான் அவங்க கிட்ட தரேன்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. சாய்ஸ் லிஸ்ட்டை போடும்போது நீங்க போடுங்க. ஏன்னா நீங்க வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் என்ட்ரு ஆயிட்டீங்க. இதுக்கப்புறமும் நான் எவனையோ ஒருத்தன் டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு போற போறீங்கன்னா உங்களோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஆடையினால இது உங்களுக்கு ஒரு முயற்சியா சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. நீங்களே சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு தானே நீங்க கேட்குறீங்க. அதனால உங்களுக்கு உண்டான கல்லூரியை நீங்க தான் தேர்வு செய்யணும். ஓகேவா? சரி வாங்க, ரெண்டாவதா இருக்கக்கூடிய கல்லூரி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதே தான் நானும் சொல்றேன். ராஜலட்சுமியில் என்ன சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கோ அதே தான் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியும் போடுங்க. ராஜலட்சுமி ப்ரிஃபரபிளி பெட்டர். ஓகேவா? 1,90,000 எல்லாம் சேர்த்து. ஓகேவா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் யாருக்குன்னா டவுட் இருந்துச்சுன்னா 1,90,000 நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டாலும் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவாங்க. முன்ன பின்ன வேரி ஆகும். 1,70,000 90,000. ஏன்னா பஸ் ஃபீஸ் அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். சென்னை ரீஜியன்றதுனால நான் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் போடுறேன். இதுவே கோயம்புத்தூராக இருந்தால் நீங்கள் வேறு காலேஜ் வந்து பார்க்கணும். கோயம்புத்தூர் போயிட்டு நான் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாய்ராமை வந்து போடாதீங்க. சாய்ராமுக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூர் ரீஜனல் காலேஜ் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்போ நீங்கள் அதை தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேவா? சாய்ராமில் அடுத்தடுத்து தான். நீங்கள் சென்னை ரீஜன் மட்டும் பார்க்க வேண்டிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான், கேண்டிடேட்ஸ்னு சொல்லுவோம் மாணவர்கள் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ராஜலட்சுமி இன்ஜினியரிங், செகண்ட் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட், தேர்ட் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் and fourth should be Sairam Institute of Technology. Sairam Institute of Technology both are அப்படியே என்னென்ன சொல்லியிருக்கேன்னா அதோடைய சப் மாதிரி ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட், சாய்ராம் இன்ஸ்டிடியூட். ஏன்னா எல்லாத்துக்குமே சேம் பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? நீங்க 5ஆவதா பார்க்க போற கல்லூரி இட்ஸ் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். என்னன்னா நீங்க ரவுண்ட் 1ல வந்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரொம்ப ஹைல போட்டிருந்தீங்க. இப்போ ஏன்னா இப்படி கீழே போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நான் ஏன் இப்படி போட சொல்றேன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் மோஸ்டா சிஎஸ்சி இசி ரிலேட்டடான கோர்சஸ் வந்து எல்லாம் காலியாகிட்டு இருக்கும். மேபி சான்சஸ் வந்து ட்ரிபிளிக்கு வந்து இருக்கலாம். ட்ரிபிளிக்கு வந்து வேகன்சி இருந்து நீங்க போற மாதிரி இருக்கும். சப்போஸ் ட்ரிபிளில இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ் ஆன ராஜலட்சுமியில் எடுத்துட்டு அப்புறம் சாய்ராமில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்எம்கே வாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போற கல்லூரி ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சேம் அதுதான். இப்போ என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் ப்ரிஃபரபிளி நீங்கள் ஆர்எம்டி போட்டாலும் போடலனாலும் அது உங்களோட சாய்ஸ் தான். பட் ஆனால் விசாரிச்சுட்டு போடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்எம்டிக்கு வந்து அவ்வளோவா பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் தயவு செஞ்சு இந்த 4 கல்லூரியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுறதை தான் மாற்றலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கல்லூரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நிறையா இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கல்லூரி. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் குட் அண்ட் பேட் இன் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். எல்லா காலேஜ்லையும் குட் அண்ட் பேட்ஸ் இருக்கும். பட் ஆனால் சவிதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெட்டர். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, எஜுகேஷன் அந்த மாதிரி அதர் ஈவெண்ட்ஸ் நடத்துகிற சிம்போசியமாக இருக்கட்டும், அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது குறிப்பாக கல்ச்சரல்ஸில் வந்து சவிதா வில் பி அலப்பறை பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது
இட் வில் பி குட். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு வைப்பில் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சேம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆக்டர்ஸை மீட் பண்ணலாம். அதுதான் சாய்ராமோட ஸ்பெஷாலிட்டியே. ஓகேவா? அண்ட் தென் அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சரி, ஓகே, இதுக்கும் இந்த இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுருவாங்க. சாய்ராம் போனீங்கன்னா நீங்கள் நிறைய ஆக்டர்ஸ் பார்க்கலாம், சவிதா போனீங்கன்னா நல்ல கல்ச்சரல் சொல்லணும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கல்லூரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு வரும்போது தே ஹேவ் மீடியம் பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகேவா? அண்ணே ரவுண்ட் 3 உள்ள பசங்க, அண்ணே எனக்கு வந்து என்ன காலேஜ்னா எடுக்கிறது, நான் ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக 120 தானே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாணவர்கள் நீங்கள் தைரியமாக கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை சூஸ் பண்ணலாம். கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் கூட கேட்டால் அவ்வளோவா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோவாலாம் இருக்காது. பட் ப்ரிஃபரபிளி நீங்கள் கவுன்சிலிங் போகிறது வந்து பெட்டர்னு நான் சொல்லிட்டு சொல்வேன். ஏன்னா ஈஸியாக அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அண்ட் தென் அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் ஜேபிஆர்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேபிஆர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இட்ஸ் ஜேபிஆர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், அதனால ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது எப்படி சொல்கிறது, ஜேபிஆரில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்கும், அதே சமயத்தில் உங்களால் படிக்கவும் முடியும். பட் ஆனால் மீடியம் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ், ரொம்ப ஹை பேக்கேஜில் இருக்காது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியும் நானே 15 LPA 16 LPA அது மாதிரி கூட இருக்காது. மீடியம் நம்பர், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட் ஆவரேஜ் தான் இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6.6 LPA, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 8 LPA, அந்த மாதிரி உள்ள ரேஞ்ச் தான் ஜேபிஆரில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ சாய்ஸ் லிஸ்ட் போடக்கூடிய மாணவர்கள், ரவுண்ட் 3 உள்ள மாணவர்கள் வந்து கொஞ்சம் கவனமோடு செயல்பட்டால் உங்களுக்கு மேலே உள்ள கல்லூரியில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆனால் இந்த மாதிரி காலேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மேபி பார்ப்போமே, நான் சிஐடியும் சேர்த்து போடுறேன், கோயம்புத்தூரில் ஜோனில் இருக்க காலேஜ் எல்லாம் சேர்த்து நான் கம்பைன் பண்ணி போடுறேன். அப்போ மேபி உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஜோன் போகிறது வந்து நான் பெட்டர்னு சொல்லிட்டு தான் நான் சொல்வேன். ஏன்னா தரம் குறைந்த கல்லூரி, NRF ரேங்கிங் கம்மியாக இருக்க கல்லூரியை படிக்கிறத விட ஒரு நல்ல காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து தப்பே நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களையும் நீங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணணும், ஏன்னா இது உங்கள் ஃபியூச்சர். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிற கல்லூரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி மீடியம் நம்பர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் மீடியம் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் குட் ஃபேக்கல்டிஸ், ஃப்ரெண்ட்லி ஃபேக்கல்டிஸ், அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸும் வில் பி அரௌண்ட் 4 LPA போகலாம். ஓகேவா? நான் பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி எதனா போனாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு கேட் எக்ஸாம் எழுதிட்டு போனாலும் இட்ஸ் யுவர் சாய்ஸ், நீங்களாம் படிச்சுக்கணும். ஓகேவா? பட் ஆனால் நல்ல கல்லூரி வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 மாணவர்கள், ரவுண்ட் 2 மாணவர்கள் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் போடும்போது அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் போடுங்க. ஆனால் குறிப்பாக ரவுண்ட் 3 மாணவர்கள் நீங்கள் போட்டே ஆகணும். ஆனால் ரவுண்ட் 2 மாணவர்கள் நீங்கள் எக்ஸப்ஷன் பண்ணிக்கலாம்ப்பா, நீங்கள் கோயம்புத்தூர் ஜோனோட போட்டுக்கலாம். ஆனால் ரவுண்ட் 3 மாணவர்கள் கண்டிப்பாக இந்த காலேஜ் இல்லாமல் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் போடாதீங்க. ஏன்னா சென்னை ஜோனில் நீங்கள் எடுத்த மார்க்குக்கு இதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய காலேஜ். அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ். சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டும் நம்ம போடலாம். ஏன்னா நான் ஏன் இதை வந்து கொஞ்சம் கம்மியாக அடுத்தடுத்து போட்டிருந்தேன்னா, சென்ட் ஜோசப் பொறுத்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருந்தால் மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா 2,20,000 கிட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்லையும். பட் ஆனால் நான் கடைசியாக வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து காலேஜ் சொல்லிட்டு பார்க்கும்போது கடைசியாக நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் போடுங்க, செகண்ட் வந்து சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போடுங்க, அண்ட் தேர்ட் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் போடுங்க, அண்ட் ஃபோர்த் வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போடுங்க, அண்ட் ஃபிஃப்த் வந்து சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் போடுங்க, அண்ட் சிக்ஸ்த் வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போடுங்க, அண்ட் தென் செவன்த் வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் போடுங்க, எயித் வந்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி போடுங்க, நைன்த் வந்து பனிமலர் போடுங்க, அண்ட் 10th வந்து அக்னி காலேஜ் போடுங்க. இது வந்து ஃபார் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொன்னது தான். ஃபஸ்ட்டு வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் போடுங்க, செகண்ட் வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போடுங்க, தேர்ட் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் போடுங்க, அண்ட் ஃபோர்த் வந்து சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போடுங்க,
அண்ட் ஃபிஃப்த்து வந்து சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் சிக்ஸ்த் should be சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் செவன்த் should be சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் செவன்த் வந்து செவன்த்ன்ற பிளேஸில் வந்து நீங்கள் சவிதாவையும் வைக்கலாம் ஆர்எம்கே இட் இஸ் ஈக்குவல் தான் பட் ஆனால் சவிதா சென்னை கிட்டே இருக்கிறதுனால நான் சொன்னேன் ஓகே அப்போ செவன்த் வந்து நீங்கள் ஆர்எம்கே ஆர் சவிதா அது போட்டுருங்க அதுக்கப்புறம் எயித் வந்து ஆர்எம்டி நைன்த் வந்து பனிமலர் அண்ட் 10th should be ஜேபிஆர் அதுக்கப்புறம் அட்னி அந்த மாதிரி காலேஜ் போட்டுட்டு போனேன் பட் ஆனால் ஃபஸ்ட்டு 5 காலேஜஸ் வந்து நீங்கள் போடுறது வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகேவா நான் ஏன் ரவுண்ட் 3க்கும் ரவுண்ட் 2க்கும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் 3 உள்ள பசங்களை சாய்ராம் போட சொன்னேன்னா ரவுண்ட் 3 உள்ள பசங்களுக்கு வந்து சீட் வந்து ராஜலட்சுமியில் கண்டிப்பாக உனக்கு ஈஸி கூட கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா மெக்கானிக்கல் அந்த மாதிரி தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மெக்கானிக்கல் எடுத்துக்கூடிய பசங்க வந்து நீங்கள் சாய்ராமில் சீட் எடுத்துகிட்டு போகலாமே ரவுண்ட் 3ல சாய்ராம்லேயே சீட் கிடைக்கிற கஷ்டம் தான் அது எனக்கு தெரியுது ஆனால் ரவுண்ட் 3ல வந்து நீங்கள் ஈஸி ட்ரிபிள்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடலாமே சாய்ராமில் ஆனால் ராஜலட்சுமியில் கிடைக்க வாய்ப்பு இல்லையே அந்த மாதிரி இப்போ ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 உள்ள மாணவர்கள் மெக்கானிக்கல் அந்த மாதிரி கூட கிடைக்கலாம் ஆனால் அதுவும் கஷ்டம் தான் பட் ஆனால் நீங்கள் வந்து நல்ல கல்லூரியில் சிஎஸ்சி பார்க்கணும் ஓகேவா அதை விட்டுட்டு நீங்கள் மெக்கானிக்கல் அந்த மாதிரி சைட் போகாதீங்க ஏன்னா மெக்கானிக்கல் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க காலேஜ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் ப்ரிஃபரபிளி மெக்கானிக்கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது டிமாண்ட் இந்த சென்ஸ் பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து மறக்காமல் உங்களோட இதில் போடுங்க ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 மாணவர்கள் வந்து நான் மாற்றி கொடுத்துருப்பேன் சிஎஸ்சி அதனால தான் நான் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு கிடைக்கணும் சரி ஓகே ட்ரிபிளியாச்சும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டிருந்தேன் சிஎஸ்சி ரிலேட்டடான அதை பாருங்கள் ஓகே சைபர் செக்யூரிட்டிலாம் வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி போடுங்க ரவுண்ட் 2 மாணவர்கள் ரவுண்ட் 3 மாணவர்கள் சாய்ராமில் அது மாதிரி நீங்கள் போடுங்க சரி ஓகே அவ்வளோதான் நான் கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன் நீங்கள் கல்லூரி ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்து நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் யாருக்கிட்டையும் உங்களோட ஐடியா வந்து ஷேர் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் ஜோன் காலேஜஸ் வந்து பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் ஜோன் காலேஜஸ்னு சொல்லிட்டு போது சென்னையும் கோயம்புத்தூரையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லியிருந்தேன் அது அடுத்த வீடியோவில் வரும் ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்